தொடர்ந்து பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு கோட்டீஸ்வரன். வணக்கம். திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை திமுக தலைவர் தற்போது வெளியிட்டிருக்கிறார். அதோடு 21 வேட்பாளர்கள் பட்டியலையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 10 பேருக்கு மீண்டும் ஏற்கனவே போட்டியிட்ட 10 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. புதிதாக 11 முகங்களுக்கு திமுக தலைமை வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை? முதலில் பார்த்தோன்னா இந்த தேர்தல் அறிக்கை என்பது ஒரு நல்ல அறிக்கையாக நான் பார்க்கிறேன். இது சமூக நீதி, சமத்துவம் அப்படின்றதுக்கெல்லாம் போறதை தாண்டி ஒரு வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட ஒரு தேர்தல் வாக்குறுதியா நான் பார்க்கிறேன். எதனால அது வாழ்வாதாரம் இல்ல பொதுமக்களுக்கு தேவையான ஒரு வாக்குறுதின்னு பார்க்கறேன்னா, மக்களுக்கு பாத்தீங்கன்னா எல்பிஜி சிலிண்டர் விலை 500 ரூபாய் குறைக்கிறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 500 ரூபாய்க்கு எடுத்து வரேன்றாங்க. அதே மாதிரி நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய அந்த சுங்கச்சாவடிகள் அனைத்தும் நீக்கிறதுக்கு உண்டான வேலைகள் பண்ணப்படும் அப்படின்றாங்க. பெட்ரோல் டீசல் விலை பார்த்தீங்கன்னா 75 ரூபா 65 ரூபா கொண்டு வரேன்றாங்க. இது அடிப்படையில் என்ன பண்ணுன்னா, உழைக்கிற மக்களுக்கு அவங்களோட அந்த பணத்தை மிச்சப்படுத்துறதுக்கும் சேமித்து அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு உதவும். அடிப்படையில் எல்லாமே பொருளாதாரம், பணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், கொள்கை அரசியல் எல்லாம் தாண்டி. அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு அறிவிப்புகள் இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணுன்னா, இந்திய கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளையும் சிந்திக்க வைக்கும். அவங்களும் அவங்கவுங்க ஊர்ல இதெல்லாம் கம்மி பண்ணலாமே, இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னும் போது திமுக கட்சியினருக்கும் இந்திய கூட்டணியில் இருக்க மற்ற கட்சியினருக்கும் இந்த தேர்தல் அறிக்கையை வாக்காளர்கள்ட்ட எடுத்து செல்வது சுலபமா இருக்கும். அது கூட பாத்தீங்கன்னா இப்ப வழக்கறிஞர்களுக்கு, தமிழ் ஆர்வலர்களுக்கு, அப்புறம் இந்த சமூக நீதி பேசுறவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான அந்த விஷயங்களும் இருக்கு. அது சிஏஏ ஒழிப்பாகட்டும், இல்ல மாணவர்களுக்கு நீட்டு விலக்கு ஆகட்டும் தமிழகத்துக்கு. அதே மாதிரி ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா பழைய ஒரு சில அமெண்ட்மெண்ட் எல்லாம் கொண்டு வரும்னு சொல்லுவாங்க. அது வியாபாரிகள் ஆல்ரெடி ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. அதாவது லாபம் பாத்தீங்கன்னா 10-15% இருக்கும். ஆனா ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா 28, 25 அந்த மாதிரி இருக்கு, 18 விழுக்காடுன்னு. அப்ப அந்த ஜிஎஸ்டி அந்த வரியெல்லாம் குறைச்சா அது கண்டிப்பா சிறு குறு தொழில் பண்ணுபவர்களையும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு உதவும். அந்த காசை மேபி தொழிலாளிகளுக்கு சம்பளமா கொடுக்கலாம். இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பண ரீதியா பொருளாதார ரீதியான விஷயங்கள் இந்த அறிக்கையில நிறையவே இருக்கு. இது மக்கள் கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு வரும்னு நான் நினைக்கிறேன். இந்த தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து செல்வதை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. அவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய விதமாக விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு அம்சமும் இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கு. விவசாயிகள் மத்தியில் இந்த ஒரு வாக்கியம் அப்படிங்கிறது எந்த அளவிற்கு ஒரு வரவேற்பு பெறும் நினைக்கிறீங்க? தமிழக விவசாயிகளை பொறுத்தவரையிலும் இந்த கோரிக்கையை ரொம்ப நாளா வச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழகத்துல விவசாயிகள் ஆல்ரெடி அந்த பாஜக எதிர்ப்பு நிலையில தான் இருக்கிறாங்க. காரணம் அவங்களோட கோரிக்கைகள், அது தண்ணீர் பகுந்துரிவு அந்த பிரச்சனையாகட்டும், இல்ல விவசாய கொள்முதலுக்கு குறைந்தபட்ச அந்த பணம் கொடுப்பதாவது, அது ரெண்டுமே நிறைவேற ஆசையாக இருக்கிறது. இது வட மாநிலங்கள்ல பொதுவா இந்த இது போய் சேருது அப்படின்னும் போது, தேர்தல் வாக்குறுதி போய் சேருதுன்னும் போது இதை காங்கிரஸ் கட்சியோ இல்ல அங்க இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியோ அதை அவர்களும் மொழிபெயர்ப்பு இல்ல இதே மாதிரி அவங்களும் அங்க அறிவிக்கிறாங்கன்னா, கண்டிப்பாக 5 மாநிலத்தில் இருக்கிற விவசாயிகள் போராட்டம் நடக்குது. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம ஹரியானா, பஞ்சாப், டெல்லி, நொய்டால ஒரு சில பகுதி, அதே மாதிரி மேற்கு உத்தரப்பிரதேசம், இந்த இடத்துல எல்லாம் இது ஒரு பேசு பொருளாக ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது. குறிப்பா சொல்லணும்னா அங்க தொடர் போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. இப்ப அந்த ஒரு விவசாயிகளுக்கு இது ஒரு மன ஆறுதலை தரும். கண்டிப்பா இந்த வர தேர்தலை விவசாயிகள் இந்திய கூட்டணி பக்கம் திரும்புவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பாகவும் இது மாறுவதற்கு 100% வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதே மாதிரி பிஜேபி ஆளாத மாநிலங்களில் ஆளுநர்களை வைத்து அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கங்களுக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு இடைஞ்சல்களை கொடுக்குவதையே பிஜேபி தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்க. அந்த வகையில் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் ரவி தொடர்ந்து ஈக்குவலான ஒரு அரசாங்கத்தை நடத்தக்கூடிய வகையில் அவர் பல்வேறு விஷயங்களை எடுத்து செஞ்சுட்டு இருந்தார். இந்த ஆளுநர்களுக்கு அதிகாரம் வழங்கக்கூடிய பிரிவு 361 நீக்கப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்கியமும் இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கு. உங்களுடைய பார்வை? இது அறிஞர் அண்ணா கிட்ட நமக்கு இங்க தமிழகத்துல வருது. அண்ணா அன்னைக்கே சொல்லிட்டாரு, ஆளுநர் என்பது ஒரு அலங்கார பதவி. அந்த பதவிக்கு ஒன்றும் பெரிய பொறுப்பு இல்லை, ஒரு பெரிய எதுவுமே கிடையாது, அந்த அதிகாரமும் கிடையாது. அது சும்மா ஒரு கல்யாணத்துல கட்டக்கூடிய வாழை மரம் போல அப்படின்ற மாதிரி தான் பொருள். ஸோ அந்த அதிகாரத்தை வைத்து இவங்க பேக்டோர் என்ட்ரி பாலிடிக்ஸ் பண்றாங்க. அதாவது புற வழி வழியாக அரசியல் செய்யும் அந்த நிலை இருக்கு பாத்தீங்களா, அது களையப்படுறதுக்கு இந்த மாதிரி வாக்குறுதிகள் இதுவாகும். பட் இது வாக்கு அரசியல்ல ஆளுநர் அவர்களை எதிர்ப்பது அப்படின்றதை தாண்டி அது மக்கள் கிட்ட பெருசா சென்றடையாது. ஆனா பிரச்சாரத்துக்கு அது உதவும். ஏன்னா இப்போ முதலமைச்சரே சொல்லியிருக்காரு, எங்களுக்கு நாங்க போய் பிரச்சாரம் பண்ண வேண்டியதில்லை, ஆளுநர் ஐயா ஆர்.என். ரவியும் பாரத பிரதமர் மோடி அவர்களுமே நன்கு பிரச்சாரம் பண்றாங்க எங்க கூட்டணிக்கு. அதனால அந்த வழியில பார்க்கும்போது இது ஒரு கட்சி பிரச்சாரத்தை சொல்வதற்கும் இல்ல கொள்கையை சொல்வதற்கும் இது அந்த பிரச்சாரம் பண்ணுபவர்களும் ஒரு யுக்தியாக அமையும்.
இது வந்து நடைமுறைக்கு வந்து இது ஆளுநர் என்பவர்கள் வந்து ஒருவேளை நல்ல ஆளுநர் வந்துட்டாங்கன்னா இந்த சட்டம் வந்து இப்ப நீங்க ரத்து பண்றது வந்து தேவையில்லாத ஒரு விஷயமாயிடும். ஆளுநர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி நியமிக்கக்கூடிய ஆளுநர்கள்ல தான் பிரச்சனையை தவிர்த்து அந்த சட்டத்துல பிரச்சனை இல்ல. இந்த சட்டத்தை எடுக்கணும்ன்றாங்க. அதே மாதிரி வேந்தர்கள் மாற்றப்பட வேண்டும், துணைவேந்தர்கள் அந்த பதவி நியமனத்திலே வந்து ஆளுநர்களோட இது குறைக்கப்படும். இது ஒண்ணு நீங்க மாத்துனீங்கன்னா எல்லாமே மாறும். அப்ப அது வந்து லாங் டேர்ம்ல எப்படி எஃபெக்ட் கொடுக்குதுன்றத பார்க்கணும். பட் ஆனா இன்னைக்கு பாஜக இன்னைக்கு சூழ்நிலையில பார்க்கும்போது ஆளுநர் அவர்களோட அந்த அரசியல் என்பது கொஞ்சம் இது கடமை தவறிய ஒரு வண்ணம் தான் இருக்குது. அதற்கு வந்து மக்கள் கிட்ட இதுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு வரும்னு தெரியல. ஆனா கண்டிப்பா இது வந்து பிரச்சாரத்துக்கும் ஒரு பேசு பொருளா மாற்றத்துக்கு இது வந்து இடம் பெறும். அதே மாதிரி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அப்படிங்கறத வந்து பிஜேபி கொண்டு வரதை வந்து எதிர்க்கட்சிகள் அனைத்துமே விமர்சனத்துக்கு உள்ளாக்குனாங்க. அந்த திட்டம் அப்படிங்கிறது அதை நீக்கப்படும் அப்படிங்கிறதையும் தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதாவதுங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது வந்து அது வந்து ஒரு 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 நடைமுறைக்கு ஒவ்வாத சாத்தியமில்லாத ஜனநாயக படுகொலைக்கு சம்பந்தம். இப்போ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். அது ஒரு ஜனநாயக படுகொலை முயற்சி அது. அதாவது 5 வருஷத்துக்கு நம்ம வந்து ஓட்டு போடுவோம். யாரு இப்போ சாமானிய பொதுமக்கள். இவங்க வந்து இவங்க கிட்ட அதிகாரம் இருக்கு, ஆட்சி இருக்குன்றதுனால அதை வந்து 2.5 வருஷமா குறைக்கிறதோ இல்ல 4 வருஷமா குறைக்கிறதோ இவங்க இஷ்டத்துக்கு பண்றதுன்றது வந்து இவர்களோட கட்சி நடவடிக்கை அல்ல. இது வந்து ஒரு நாட்டின் தேர்தல். தேர்தல் என்பது மக்கள் திருவிழா. அந்த 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் வந்து முடிவு பண்ணணும். எப்ப அவங்களுக்கு வந்து ஓட்டு போடணும் என்ன ஏதுன்றது. அதற்கு உண்டான வேலையை தான் இவங்க கிட்ட கொடுத்துருக்கிறது தவிர்த்து தேர்தலையே மாத்தி அமைக்கிறது. இப்போ உங்களுக்கு இப்ப ரஷ்யா, ஜெர்மனி, சைனா போன்ற அந்த ஒரு எண்ணோட்டத்துல தான் இவங்க பாக்குறாங்க. அதாவது ஒரு சர்வாதிகார போக்கு இருக்கணும். தேர்தல்ன்றது அவங்களோட விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ்க்கு ஏத்த மாதிரி நடக்கணும்ன்றது. அதற்கு வந்து இப்ப இந்திய திமுகல இருந்து வந்து இந்த குரல் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட திமுக அத இந்திய கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே இந்த ஒரு சாரத்தை வந்து மையமா அவங்களோட தேர்தல் வாக்குறுதியில வைப்பாங்கன்றது நான் நினைக்கிறேன். இது வந்து இதை எதிர்ப்பது என்பது மக்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு. ஏன்னா தேர்தல் என்பது மக்கள் தான் வந்து கணிக்கணும். மக்கள் தான் இது பண்ணணும். தேர்தல் என்ன பொறுத்தவரையிலும் தேர்தல் என்பது அடிக்கடி வரலாம், தப்பு கிடையாது. மக்களுக்கு வந்து இந்த 5 வருஷம் இருக்கிறதே ஒரு 4 வருஷம் இல்ல 3 வருஷத்துக்கு ஒருக்கா தேர்தல் நடந்தா மக்களுக்கு தான் அதனால வந்து பயன்பெறும். மக்கள் வந்து தாங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர்கள் நல்ல தலைவர்களா, அவங்களுக்கு எதனா நல்லது செய்யறாங்களா, இல்ல அவங்க ஒரு நியாயமான முறைகளை அரசியல் பண்றாங்களா, ஊழல்வாதிகளா இருந்தா அவங்களை தண்டிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் வரும். ஆனா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது என்னன்னா ஒன்ஸ் உட்காந்துட்டா திருப்பி வந்து பதவி காலம் போகாத மாதிரி இவங்க ஒரு சில அமெண்ட்மெண்ட் எல்லாம் கொண்டு வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து மக்களை எதிர்த்து செய்யக்கூடிய ஒரு தீவிர செயலாகும். உங்களுடைய விரிவான பார்வைக்கு நன்றி திரு கோட்டீஸ்வரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.